ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சீரிஸோட 13th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யோவா கூட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பா. என்ன தான் ஆச்சு நேற்றுலேருந்து நீ சரியே இல்லை, மரியாதையே மனசில் எதாவது இருந்தால் சொல்லிவிடு அப்படின்ட்டு வர சொல்லுவா. சரி, ஓகே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நேற்று வரைக்கும் நான் சரியில்லை தான், ஆனால் இப்போ நான் சரியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு வேறு ஃப்ராங்காக சொல்லிவிடுவான். இவனுக்கு வேறு செம்ம ஷாக்காக போயிடும். இந்த பக்கம் லீக் வேறு யாருன்னு வேறு தெரிய வந்துடும். உடனே அவங்க அப்பா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு வர கேட்பான். அவரும் இதுக்கு மேலே மறைச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்டா. அவன் பாஸ்ட்லேருந்து இங்கே ப்ரெசென்ட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்கிறான். அதை நம்புறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் அவன் வேறு யாரும் இல்லை, உன் அப்பா தான் அப்படின்ட்டு வேறு ஃப்ராங்காக சொல்லிவிடுவார். உடனே லீக் வேறு பயங்கர டென்ஷன் ஆகிடும். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரே ஒரு அம்மா தான் இருக்காங்க, அதேமாதிரி எனக்கு ஒரே ஒரு அப்பா தான், அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். எனக்கு வேறு யாரும் அப்பாலாம் கிடையாது. அதேமாதிரி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு பயங்கர கோவத்தில் ஏஞ்சி போயிடுவான். இந்த பக்கம் இவன் வேறு அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு இவனும் என் மனசில் ஏதாவது இருந்ததுன்னா நான் ஃப்ராங்காக சொல்லிவிடுவேன், உனக்கே தெரியல எனக்கு பொய் சொல்ல வராதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை வர நடிச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கும் அதே மாதிரி தான், நானும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டு இருப்பான். உடனே நீ எப்போ பார்த்தாலும் என் முடியை கட்டி போட்டு வச்சிருக்கு, லூசர் விட்டால் உன் ஃபேஸுக்கு சூப்பராக இருக்கும், செம்ம க்யூட்டாக இருப்ப அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இல்லைடா, எனக்கு எப்போவும் இதுதான் ஈஸியான ஹேர் ஸ்டைலாக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதனால தான் அப்படின்ட்டு வேற இவ்வளோ சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வேறு ஒரு கார் வருமா, பட்டுன்னு வரை கையை பிடிச்சி வேற இழுத்துருவான். ரெண்டு பேரும் அப்படியே கை கோத்து வேற அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவனும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கையை வேற இறுக்கி வேற பிடிச்சிக்கிட்டு இருப்பா. வீட்டுக்கு வந்ததும் இவ்வளோ ரூம்குள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டு நான் என்ன தப்பு பண்ணுறேன்னா என்ன அப்படின்னு வேற யோசிச்சுட்டு இருப்பா. லியோ நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், இப்போது யோவன் வேற நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, பெட்டர் நம்ம இந்த ரூமை காலி பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு வேற யோசிச்சுட்டு இருப்பா. இவ்வளோ ஃபோனில் பார்த்துட்டு இருப்பாலாம், நம்மக்கிட்ட காசு வேற ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வேற தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பா. மார்னிங் லியோ வேற எக்ஸசைஸு ஜாக்கிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வேற வருவான். இவன் வெளியவே உட்காந்துட்டு வாடா எல்லாமே டிசிப்ளின்டாக பண்ணுறியா, உன் ட்ரீமை பற்றி நீ என்ன நினைக்கிற, கண்ணி பண்ணலான் இருக்கியா இல்லை கிவ் அப் பண்ணலான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வர நக்கலாக கேள்வி கேட்டுட்டு இருப்பான். உடனே நீ தான் ஆல்ரெடி இவன் மேலே சமகாண்டில் இருக்கான்ல, நான் அது எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் பார்க்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன், நான் கிவ் அப் பண்ண போகிறது இல்லைன்னு வேறு ஃப்ராங்காக சொல்லிவிடுவான். அப்படியா, இப்போ டெட் எண்டில் இருக்க, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு வர திருப்பியும் வர நக்கல் அடிச்சுக்கிட்டே இருப்பான். உள்ளே போய் வர எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. லீ தான் ஆல்ரெடி மேலேயும் காண்டில் இருக்கான்ல, சாப்பிட்டு ஏஞ்சிட்டு டே நான் இன்னைக்கு என்னோட வந்தேன் டிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு வரை ஏஞ்சி போயிடுவான். இந்த பக்கம் வர கால் வருதுன்னு சொல்லிட்டு பயங்கர காண்டில் வரை ஏஞ்சி போயிடுவா. இவன் ஏன்டா இவ்வளோ காண்டில் ஏஞ்சி போகிறா, யார் ஃபோனில் அப்படின்ட்டு வர யோவன் கேட்பான். அது வேறு யாரும் இல்லை, அவள் ஃப்ரெண்டு தான். என்ன இவன் பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிட்டா, அதனால தான் இவ்வளோ காண்டில் இருக்கா அப்படின்ட்டு வேறு ஃப்ராங்காக சொல்லிவிடுவான். உடனே இவன் வர பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். என்னடா இவன் ஸ்டோரி ரொம்ப சோகமாக இருக்குது, கேட்குற எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு வேற கதறிட்டு இருப்பான். தான் பயங்கர டென்ஷனில் இருப்பாள். எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்ட்டு வேற கேட்பா. இல்லை எனக்கு மேரேஜ், அதுதான் இன்வைட் பண்ணலாமேன்னு கால் பண்ண அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். நீ அவனை மேரேஜ் பண்ணால் என்ன பண்ணலன்னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு வேற ஃபோனை கட் பண்ணி விட்ருவா. இங்கே ஆஃபீஸ்க்கும் போயிடுவாள். அவள் கலீகும் வந்து எனக்கு மீட்டிங் இருக்குது, செம்ம தலைவலியாக இருக்குது, கொஞ்சம் காஃபி மட்டும் வாங்கிட்டு வரியா அப்படின்ட்டு வேற கேட்பா. இன்டர்னாக இருந்தால் இந்த மாதிரி ஆயாவெல்லாம் பார்க்கணுமா அப்படின்ட்டு வேற புலம்பிட்டே வேற போயிட்டுருப்பா. உடனே வேற யோவன் வந்துட்டு என்னை விட்டு எங்கே போகிற அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லைடா காஃபி வாங்கலான்னு போகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். அப்போ நானும் வரேன்னு சொல்லிட்டு வேற கூடயே வருவான். நான் எனக்காக வாங்கலடா, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் என் கலீக்காக, அவ்வளோதான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். அப்படியா, அதுக்கு ஏன் நீ அப்போ வெளில போகிற, இங்கே தான் காஃபி மிஷின் இருக்கும்ல அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நீ எங்கேயும் போகாத, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட காஃபி மிஷின் இருக்குது, பயங்கர எக்ஸ்பென்சிவ், அதை வச்சு நீ சூப்பரான காஃபிலாம் போடலாம், நான் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட காஃபி மிஷினையும் வேறு தூக்கிட்டு வந்துடுவான். அங்கே பார்க்கோ வேறு எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாரா, காஃபி மிஷினே இருக்காது. எங்கடா இங்கே இருந்த மிஷினு அப்படின்ட்டு வேற ஷாக் ஆகிருப்பாரு. அந்த மிஷினை தூக்கிட்டு வந்து தான் நம்ம ஊட ரூமில் வேற வச்சுருவான். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காஃபியை நீங்களே போட்டுக்கோங்க, இவகிட்டலாம் வேலை வாங்காதீங்க அப்படின்ட்டு வேற சொல்லிவிடுவான். அந்த பொண்ணை வேற பயங்கர ஷாக்கில் நின்றுட்டு இருப்பான். என்னடா இது சடனாக ஒரு காஃபி ஷாப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் புரிஞ்சுதா தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற கை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்னம்மா நீயும் தம்ஸ் அப்லாம் சொல்கிற, அதான் அவுடேட்டட்னு கலாய்ப்பி அப்படின்ட்டு வேற கேட்பான். எனக்கும் இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அந்த பொண்ணுக்கும் வேற கால் வந்துருமா. ஃபோனில் வேற யார்கிட்ட எனக்கு ஒரு ரூம்மேட் வேணும், ரெண்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்லாம் வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து இவளுக்கும் ஒரு ஐடியா தோணும், பேசாமல் இவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா ரூமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் உங்கள் ரூமோட ரெண்ட் எவ்வளோ அப்படின்லாம் வேற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்போம். இங்கே கட் பண்ணால் வீட்டை தான் காட்டுப்பாங்க. வாங்க வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுறாருல, ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் வேறு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்னும் எல்லோரும் பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கர ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, இந்த ஜூஸ் எல்லாம் குடி அப்படின்ட்டு வேற இவங்களும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ரீஸ்டார்ட்லாம் பண்ணுற பயங்கர ஜாலியாக இருக்க போல் அப்படின்ட்டு வேற கலாய்ப்பாங்களாம். நான் இப்போ ஸ்டாப் பண்ணேன், நான் ஆல்வேஸ் ஆக்டிவாக தான் இருந்தேன், இப்போ கொஞ்சம் பெருசாக்குறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு வேற சமாளிச்சுட்டு இருப்பாரு. சரி ஓகே, இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடச்சிட்டாங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாங்களா. ரெண்டு பேர் கிடச்சிருக்காங்க, 50% ஷேர் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம் நீ ஸ்டார்ட் பண்ணிச்சுக்கு போலியா, கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அப்போ உனக்கு நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலனே தெரியாதா அப்படின்ட்டு வேற
வேறு ஹாங்கும் சொல்லுவாங்க. நீ இன்னும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவார். அப்புறம் எப்படி அந்த பார்க்கு லோன் அடைக்கிறதுக்கு அமௌண்ட்டு கொடுத்தான் அப்படின்ட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பார். என்ன அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவங்களும் கேட்பாங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வேறு சமாளிச்சிருவார். இங்கே கட் பண்ணால் பேக்கரியை தான் கட்டுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பயங்கர ஃபீலிங்ஸில் வேறு நடந்து வந்துட்டுருப்பா. அவன் நடந்து வரதை பார்த்த உடனே ஆமாம் என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு வேறு லீயும் கேட்பானா. நான் வந்து க்யூட்டாக இருக்கேன் ஆனால் ப்ரிட்டியாக இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸில் வேறு கதறிட்டு இருப்பா. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் வேறு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருமா. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு யார் சொன்னா நீ ப்ரிட்டியாக இல்லைன்னு சொல்லிட்டு. உலகத்தில் வந்து ஒரு சிலர் தான் வந்து ப்ரிட்டியாகவும் இருப்பாங்க க்யூட்டாக இருப்பாங்க. அந்த ஒரு சிலரில் நீயும் ஒருத்தி. நீ அவ்வளோ க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்க தெரியுமா. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இரு அப்படின்ட்டு வேறு இவனும் பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டவனே இவளுக்கும் வேறு பயங்கர ஜாலியாகிடுமா. உடனே வேறு குடுக்குடுன்னு ஓடிடுவா. அப்போன்னு பார்த்து லீக்கு வேறு ஸ்டார் பஞ்ச்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணிவிடுவாங்க. என்னடா நீ தான் குவிட் பண்ணிட்டான்னு நினச்சா இப்போ நவும் வருது இல்லை என்னாச்சு அவனுக்கு அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. எதுவும் அவனும் வருது இல்லையா நான் கேட்டு பார்க்குறேன் நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு கால் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு ஃபோன் போகவே போகாது. இந்த பக்கம் நவும் வேறு ஒரு வேர் ஹவுஸில் பார்ட் டைமாக வேறு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். கூப்பிட கூட திரும்பியே பார்க்க மாட்டான். அந்த ஓனர் வேறு டென்ஷன் ஆகிட்டு டேய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்கத்தில் வந்து கூப்பிட்டு வரான். அப்போ தான் திரும்பியே பார்ப்பான். என்னப்பா பேர் சொன்னால் திரும்பியே பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு வேறு கேட்பான். இல்லை நான் மெக்டோன்னு கூப்பிட்டா தான் நான் திரும்பி பார்ப்பேன். என் பேரே எனக்கு மறந்துடுச்சு அப்படின்ட்டு வேறு சீன் போட்டுட்டு இருப்பான். இது ட்ரில்லா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வேறு ஒரு கையில் இருக்க ட்ரில்லை வேறு எடுத்து கொடுத்துருவார். இவனுக்கு செம்ம மொக்கையாக போயிடும். சரி ஓகே ஃபீல் பண்ணாத. நீ நல்லா தண்ணி குடிச்சிட்டு வேலை பாருப்பா. நல்லா தான் வேலை பார்க்குற. வெயில் காலையில் நல்லா தண்ணி குடி. நான் அப்புறமா உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரில்லை வேறு பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு போயிடுவார். இங்கே கட் பண்ணால் நம்ம யோகா தான் கட்டுவாங்க. அவனும் வேறு சோஷியல் மீடியாவில் வேறு எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பான். அதில் வேறு எல்லாரும் இவன் பாட்டு பாடியிருப்பான்ல ஒரு மாலில். அதை வேறு வீடியோலாம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கும். ஒரு வேளை திரும்பி வந்துட்டாரோ அப்படின்ட்டுலாம் வேறு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அங்கே எம்ஜியும் வந்துடுவான். ஐயோ பார்க் இருப்பாருன்னு நினச்சா இந்த பைத்தியம் இருக்கானே. சரி ஓகே டீசெண்டாக கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேறு நைஸாக அப்படியே கிளம்ப போவான். டே ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு யோவும் கூப்பிட்டு உட்கார வச்சு வேறு பேசிக்கிட்டு இருப்பான். நீ பாடுறியே பாட்டு அது எல்லாமே நான் தான் எழுதுனேன் தெரியுமா அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இது அப்போ நீ தான் அந்த சீக்ரெட் சாங் ரைட்டரா. இவ்வளோ நாள் பார்க் கேட்கும்போது சொல்லவே மாட்டேன்னாரு. ஆனால் இப்போ நானே கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்ல நான் வந்து இதுக்கப்புறம் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட ஆடியன்ஸ்க்காக. ஸோ ப்ளீஸ் எனக்கு சாங் எழுத சொல்லித்தரியா அப்படின்ட்டு வேறு கேட்பான். அப்போனா ஒரு கண்டிஷன் இதுக்கப்புறம் நீ வேலையே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். அவள் யாருன்னே எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் வேலையே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே எம்ஜி வேறு அந்த பேட்டி அடிப்பான். அது இதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு வேறு யோவும் ஒத்துப்பான். இந்த பக்கம் பார்க்கறதுக்கு வேறு அவன் ஃப்ரெண்டும் வந்துருவாளாம். ஆமாம் இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு பயமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. இல்லை நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கர சீரியஸாக வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க யோவும் வந்துருவான். டே செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குது நீ போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் இன்ஜினியரையும் துரத்தி விட்டுருவான். ஃப்ரெண்டும் நான் கேள்விப்பட்டேன் நீ லீவ் கூட தான் ஸ்டே பண்ணுறியாமே. நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் இருந்தாலும் ஊர் தப்பாக பேசல. நீ வேணா என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு வேறு கேட்பா. அப்போன்னு பார்த்து யோவும் வந்துடுவான். இவன் உன் ஃப்ரெண்டு தானே இவளை மறக்க முடியுமா மறக்கிற மாதிரி ஒரு விஷயமா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிருவா. பின்ன எவ்வளோ நேரம் தான் இங்கே நின்று இப்படி பேசிக்கிட்டு இருக்க போகிறீங்க வாங்க நம்ம 3 பேரும் லஞ்ச் போகலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இவன் யார் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு வேறு கேட்பா. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரெல்லாம் வேறு ரெடி பண்ணுருவான். உடனே வேறு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அப்படியே டோரெல்லாம் திறந்து உள்ளே உட்காரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இவளுக்கு வேறு பயங்கர ஷாக்காக இருக்கும். அங்கே பார்க்குறா உள்ளே உட்காரு அப்படின்ட்டு வேறு கண்ணை காமிச்சிட்டு இருப்பானா. இவ்வளோ அமைதியாக போய் உள்ளே உட்காந்துருவா. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர பொறாமையாக இருக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும். நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க வாங்க காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக சீன் போட்டுட்ருப்பான். ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வேறு லஞ்சு புக் பண்ணியிருப்பானா. ஏன்டா இவ்வளோ பெரிய ஹோட்டலில் புக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டுட்ருப்பா. உன் காசா என் காசா எல்லாம் அந்த பைத்தியக்காரன் பார்க்கோட காசு தானே என்ஜாய் பண்ணு நல்லா அப்படின்ட்டு வேறு கண்ணை காமிச்சிட்டு இருப்பான். இவ்வளோ வேறு சரி ஓகே ஓசி தானே அப்போ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு சீன் போட்டுகிட்டே வேறு உட்காந்துட்டு இருப்பா. இவனும் வேறு அங்கே இருக்க மீட்டெல்லாம் வேறு கட் பண்ணி வேறு கொடுத்துக்கிட்டு இருப்பான்னா. அதை பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்கும் பயங்கர பொறாமையாக இருக்கும். உடனே நம்ம அடிக்கடி மீட் பண்ணோம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே ஃப்ரெண்டும் கண்டிப்பாக அப்படின்ட்டு வேறு சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேறு அப்படியே ஏஞ்சி பேராக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவள் ஃபீல் பண்ணுறா இல்லையான்னு வேறு ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஃபீல் பண்ணிட்டு வேறு உட்காந்துட்டு இருப்பா. உடனே வேறு பயங்கர ஜாலியாக குழந்த மாதிரி வேறு குதிக்க ஆரம்பிச்சிருவான். சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாதரா கொஞ்சம் நார்மலாக நட அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. இங்கே பேர் சீரியஸாக ஃபீல் பண்ணுறதோட சைல்டிஷாக சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ பெட்டர் தெரியுமா அப்படின்ட்டு வேறு சொல்லிகிட்டு இருப்பான். அவள் வேறு ஒன்று அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தா திருப்பி அவளை ஹர்ட் பண்ண வேணாம் அதனால தான் இப்படி பண்ணி விட்டேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேறு சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் லீயை தான் கட்டுவாங்க. எங்கடா வீட்டில் யாருமே காணும் அப்படின்ட்டு வேறு கேட்பானா. அவங்க 2 பேரும் தான் எப்போவும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்களே அவங்க கதையை விட அவங்க எப்போ வராங்களோ வரட்டும். ஆமாம் நீ என்ன பண்ண போகிற டெபியூ ஆகுவியா மாட்டியா அப்படின்ட்டு வேறு நான் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கெலாம் நான் சில பிளான்ஸ் வச்சுருக்கேன்டா நான் கண்டிப்பாக டெபியூ ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லீயும் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமாம் உன் கதை என்ன நீ கிளாஸ்லாம் போறியே இல்லையா ஸ்டார் பஞ்ச்லேருந்து நீ வரமாட்டேன்னு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஐயோ சொல்லிட்டானுங்களா இல்லைடா நான் இந்த ஃப்ரெஷர்ஸ் இருக்கானுங்களா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனேன் அவங்களுக்கு மறந்துட்டாங்க போல் நான் எப்படி கட்டெல்லாம்
இப்போ நானே டெபியூ ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வர சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். என்னவோ போ அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வர அப்படியே அமைதியாக நின்று கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் வாங்க வர இன்வெஸ்டருக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு வர வந்திருப்பாரு. அங்கே வர உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்டர் வர இருப்பாங்களா, அவங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. ஏன் ஞாபகம் இல்லாமல், நீங்கள் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட் CEO வாங்க தானே, நீங்கள் உங்கள் பிஸ்னஸை மூடிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்லாம் வேற சொல்லுவாங்க. நான் மூடல, நான் திருப்பி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ அதுக்கு தான் இன்வெஸ்டர் தேடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். அப்படியா, நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் கிடச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உடனே இவரும் செம்ம ஹாப்பியாக வெளில வருவாராம். பிஸ்னஸ் இதுக்கப்புறம் பிக்கப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு போகிற வரவங்களுக்கெல்லாம் கையை கொடுத்து தேங்க்யூன்னு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணால் பேக்கரியை தான் கட்டுவாங்க. அவங்க வேற பாக்ஸுங்களை தூக்க முடியாமல் வேற தூக்கிட்டு இருப்பாங்க, யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே யோன் வேற நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாக்ஸையும் வேற எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க வேணா நீ காஃபி குடிக்க கொஞ்சம் உள்ள வரியா அப்படின்ட்டு வேற கூப்பிடுவாங்க. உடனே இவனும் போயிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருப்பான். உன்னை பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரியே இருக்குது, நான் கூட ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்ட்டு வேற யோன் கேட்பான். பல வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வரவே இல்லை, இப்போ வேறு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் இதுக்கப்புறம் வெயிட்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டு வேறு சொல்லிவிடுவாங்க. அவனும் மாறி இருப்பான், நானும் மாறுறது தானே கரெக்டு அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, நான் வேறு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் அவனை பார்க்கும்போது அவனை மாதிரியே இருக்கான், ஆனால் அவனோட கேரக்டர் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பல்ல காமிச்சிட்டு வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் லீயோ வேறு ஸ்டார் பஞ்ச் வாசல்லையே ஊக்காக வேறு வெயிட் பண்ணி நின்றுட்டு இருப்பான். நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவா. என்ன ப்ராமிஸ் பண்ணதை மறந்துட்டு என் கூட படத்துக்கு வரேன்னு சொன்னேன், வா போகலாம் அப்படின்ட்டு வர கூப்பிட்டு போயிடுவான். அங்கே போயிட்டு உட்காந்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக வேற பேசிகிட்டு இருப்பாங்க. நான் என் அப்பா கம்பெனியில் டெபியூ ஆக போகிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. அவரும் J2 பேண்டோட மேனேஜர் தானே, சூப்பர்ரா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. அவங்க கூட இந்த மாதிரி ஜாலியாக பேசி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே லீயும் உனக்கு கேரமல் பாப்கார்ன்னா பிடிக்கும்ல, நான் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு வர கேட்பான். உனக்கு தான் எனக்கு எது பிடிக்காதுன்னு தெரியுமே, வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேற ஜாலியாக படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. படம் வேற லைட்டாக சுமாராக இருக்குமா, ஆனால் ரிவ்யூலாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஒருவேளை ரிவ்யூ போட்டவங்க எல்லாரும் ரொம்ப நல்ல மனசுக்காரங்களாக இருப்பாங்களோ, என்ன சொல்கிற அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. வேறு எதுவுமே பேசாமல் அடித்து பார்த்துக்கிட்டே இருப்பானா. என்னடா என்ன அப்படி பார்க்குற, ஏதாவது சொல்லணுமா அப்படின்ட்டு வேற கேட்பா. ஆமாம், நான் உங்கள்கிட்ட உனக்கு கேட்கணும், உனக்கு தம்ஸ்அப்பை ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு வேற ஃப்ராங்காக கேட்டுருவான். ஆமாண்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற ஃப்ராங்காக பதில் சொல்லிடுவா. அது வரையும் உனக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுமா. சின்ன வயசுலேருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகாமல் இருந்திருந்தா, நானும் தம்ஸ்அப் மாதிரி இப்போ நான் கோஇன்சிடென்ஸாக மீட் பண்ணி எல்லா இடத்துலையும் நம்ம ரெண்டு பேரும் கோஇன்சிடென்ஸாகவே மீட் பண்ணியிருந்தா நம்மளும் இப்போ லவ் பண்ணியிருப்போம்ல, உனக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோம்ல அப்படின்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனும் எதுவுமே பேசாமல் அமைதியாக வேற நின்றுக்கிட்டு இருப்பாளா. ஃபஸ்ட் டைம் நான் உன்னை ஃப்ரெண்டாக வச்சுருக்கேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லீயும் வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனும் வேறு வீட்டுக்கு வந்துடுவானா, எல்லா ட்ரெஸ்ஸையும் வேறு மடித்து வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நவ்வோட பேண்ட்டையும் மடித்து வச்சுக்கிட்டு இருப்பானா, அதில் வேறு ஒரு ஸ்லிப் இருக்கும். என்ன ஸ்லிப் இது அப்படின்ட்டு வேறு எடுத்து பார்ப்பானா, வேறு ஒரு ஸ்லிப் வேறு இருக்கும். இங்கே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு வேறு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் வாங்க தான் கட்டுவாங்க. வாங்க வேறு பக்கம் வந்துருப்பாரு. சாங்ஸ் எல்லாம் என்னடா பண்ணுற, ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கியா இல்லையா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த அலைஞ்சிட்டு இருந்தீங்க, கிடச்சிட்டாங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். அதெல்லாம் கிடச்சிட்டாங்கடா, 2 பேர் கிடச்சிருக்காங்க, அதில் ஒன்று கிறிஸ்டி அப்படின்ட்டு வேற சொல்லுவார். எது கிறிஸ்டியா, பார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அவள், ஏதாவது பிரச்சனை ஆகிட போதுரா உனக்கு தெரிஞ்சா அப்படின்ட்டு வேற சொல்லிட்டுருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சாங்கை ரெடி பண்ணுற வேலையை மட்டும் பாரு. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நீ பார்க்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டியா நான் காசு விஷயமா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. என்னது காசு விஷயமாவா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, போய் காசுக்காக அடுத்தவங்க காலில் பிடிக்கிற மாதிரி தெரியுதா, சான்ஸே இல்லை. அப்படியே இருந்தாலும் அவனோட காசு நம்ம காசு மாதிரி தானே, நமக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பான். சேச்சா அவன் காசுலாம் நமக்கு வேணாண்டா அப்படின்ட்டு வேற வாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே நீ தான் என்னையும் டெபியூ பண்ண, இப்போ நீயும் டெபியூ பண்ணுற, 2 பேரையும் டெபியூ பண்ணுற பெருமை உனக்கு தாண்டா சேரும்னு வேற சீன் போட்டுருப்பான். அதில் ஒருத்தனை டெபியூ பண்ணதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ஆனால் லீயை டெபியூ பண்ணுறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டு ஹிட்டாக இருக்க போகுதுன்னு வேற பெருமை அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் காணாமல் போகிறதுனால ஒருத்தவங்களுக்கு தான் பெனிஃபிட் சேருது, ஸோ அவங்க தான் ரீசனாக இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ணுறதான்னு வேற வாங்க சொல்லுவாரா. நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், அது வேறு யாரும் இல்லை, பார்க்கு தான் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். வாங்க வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவார். இந்த பக்கம் பார்க்க வேற கிறிஸ்டி நீ எதுக்கு வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேற கண்ணா பண்ணான்னு கற்றுக்கிட்டு இருப்பாரு. உனக்கு என்ன, நான் அவங்களோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண அவ்வளோதானே, சரி விடு நான் கேன்சல் பண்ணிடுறேன், நீயும் கேன்சல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வேற பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே கிறிஸ்டினா சரி ஓகே கத்தாதான் நான் கேன்சல் பண்ணி தொலைகிறேன் அப்படின்ட்டு வேற ஃபோனை வச்சுருவாங்க. உடனே வேற அந்த இன்னொரு
ஒரு இன்வெஸ்டர் இருப்பாங்களா, அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு, மேம் நீங்கள் எதுக்கு சின்ன சின்ன கம்பெனியான வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்லாம் காசு செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒர்த்தே கிடையாது. நான் இப்போ ஒரு புது ஆல்பம் நான் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன், அது யூஎஸில் கூட பெருசாக லான்ச் பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் என் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்களேன். அதான் இன்னும் சைன் பண்ணலையே அப்படின்ட்டு வர எல்லாத்தையும் வேற கெடுத்து விட்டுட்ருப்பான். இங்கே கட் பண்ணால் ஊவை தான் காட்டுவாங்க. ஊன் வேற யோ பக்கம் வந்திருப்பாலாம், இந்த ஃபைலை வந்து உங்ககிட்ட ப்ரொடியூசர் கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு வர கொடுப்பா. சரி ஓகே ஓகே, உனக்கு வேலை எதுவும் இல்லைனா எனக்கு இந்த ஆல்பமில் ஹெல்ப் பண்ணுறியா, இது வேறு ரொம்ப ஹை பிச்சாக இருக்குது, கேர்ள்ஸ் தான் பாட முடியும், என்னால் பாடவே முடியல அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்னது பாட்டு பண்ணுமா, என்னாலாம் முடியாது அப்படின்ட்டு வர ஊன் கற்றுக்கிட்டு இருப்பாளா, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வர கன்வின்ஸ் பண்ணி பாட்டு பாட வேற வச்சுருவான். அவ்வளோ வர ரொம்ப சூப்பராகவே பாட ஆரம்பிச்சிருவா. அடிப்பாவி ரொம்ப நல்லாவே பாடுற, அப்புறம் எதுக்கு இவ்வளோ சீன் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற மெய் மறந்து வேற உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு வேற காணாமல் போயிடுவானா, ஐயோ எங்கே போனால் நம்மளை மட்டும் தனியாக விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வர இவ்வளோ முடிச்சுட்டே வர நின்றுக்கிட்டு இருப்பா. உடனே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே வர பயமுறுத்த ஆரம்பிச்சிருவான். இந்த சாங்கே வந்து நான் உனக்காக தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வர ஹெட்செட் போட்டிருக்கனால காது கேட்காம வேற கத்திக்கிட்டு இருப்பாளாம். இதுக்கு மேலே சொல்லி எந்த ஒரு யூஸும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற கிஸ் பண்ணுருவான். அவளுக்கு வேற அப்படியே தூக்கி வாரி போட்டுரும், என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் லீயா வேற நவ்வை தேடி அந்த வேர் ஹவுஸ்க்கே வேற வந்துருவான். லீயை பார்த்த உடனே நவ்வுக்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகிடும். ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பான். டேய் அதை நான் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணுற, கிளாஸுக்கெல்லாம் போலியா அப்படின்ட்டு வேற கேட்பானா. இல்லைடா கிளாஸுக்கெல்லாம் போல, உண்மையை சொன்னோன்னா அவங்க என்னை துரத்தி விட்டாங்க அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்ட்டு வேற கேட்பானா. எனக்கு தான் வயசாகிடுச்சுல அப்படின்ட்டு வேற அழ ஆரம்பிச்சிருவான். சரி விடு விடு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். நான் நல்லா தாண்டா பண்ணேன் அப்படின்ட்டு வேற நம்ம கதறிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஸ்டுடியோவை தான் கட்டுவாங்க. இவன் வேற கம்போசிங்லாம் முடிச்சுட்டு சாங்ஸை வேற ரெடி பண்ணி வச்சிருவான் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. 2 பென்ட்ரைவில் வேற காப்பி பண்ணி வச்சிருப்பானா. அப்பன்னு பார்த்து உனக்கு பயங்கரமாக வேற பசிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ பசிக்கிட்டே போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பென்ட்ரைவை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவான். வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட் பென்ட்ரைவ் மட்டும் அங்கேயே இருக்கும். அந்த சவுண்ட் இன்ஜினியரும் அங்கே வந்துட்டு, ஓஹோ இந்த வேலைலாம் நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்க ஸ்டிக்கரை மட்டும் எடுத்து வேறு ஒரு பென்ட்ரைவில் ஓட்டிட்டு அந்த பென்ட்ரைவை தூக்கிட்டு போயிடுவான். அந்த பென்ட்ரைவை தூக்கிட்டு போயிட்டு பார்க்கிட்ட வேற கொடுத்துட்டு எல்லாத்தையும் வேற போட்டு விட்ருவான். ஓஹோ அவன் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறானா, நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாங்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆல்பமை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ தோட்டு நம்ம பெரிய கம்பெனியாக இருக்கனால இந்த ஊர் எல்லாமே வந்து நம்ம தான் இந்த சாங்கை போட்டோன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட் வந்து காப்பி அடித்தாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற விஷ வேலைலாம் வேற பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் நான் டெய்லி நான் பார்க்குற வேலை கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ரொம்ப நல்லா சேலரி தராங்க, அதை யூஸ் பண்ணி நான் கண்டிப்பாக டெபியூ ஆகிடுவேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே லீயும் நீ என்னை நம்புறல அப்படின்ட்டு வர கேட்பான். கண்டிப்பாடா நான் உன்னை நம்பாமல் வேறு யாரை நம்புவேன் அப்படின்ட்டு வர நம்ப சொல்லுவானா. நான் என் அப்பாவோட கம்பெனியில் தான் டெபியூ ஆகலான் இருக்கேன், ஸோ நீ என் கூட டெபியூ ஆகு அப்படின்ட்டு வர சொல்லுவான். எது வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். ஆமாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், இதுக்கு மேலே நீ என்கிட்ட பொய்யும் சொல்லக்கூடாது எதையும் மறைக்கவும் கூடாது அப்படின்ட்டு வர சொல்லுவான். கண்டிப்பாக அப்படின்ட்டு வர போய் சத்தியம் பண்ணுறான். அப்பன்னு பார்த்து இவனோட ஜூனியர் வேறு வந்துடுவான் ஆர்மியில் இருக்கிறவங்க. அடப்பாவி நீ வேற இங்கே வந்துறியா, நான் ஆல்ரெடி செருப்படி வாங்கிட்டு இருக்கேன் போடா அப்படின்ட்டு வேற நவ்வும் கற்றுக்கிட்டு இருப்பான். சார் குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பான். உடனே வேற பக்கத்தில் நவ்வோட சீனியரும் வந்து நின்றுவான். அவனை பார்த்த உடனே நவ்வு வேற ஏஞ்சி நின்று பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே ஓகே நீ உன்னோட ஃப்ரெண்டோட வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கிளம்பிடுவாங்க. இல்லை லீயோ வேற டே இங்கே என்னடா நடக்குது, இப்போ தான்டா போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு வேற லுக் விட்டுட்டு இருப்பான். டே மச்சி நீ எதுவும் என்ன தப்பாக நினச்சிக்காது, நாங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு சும்மா விளாட்றோம் அப்படின்ட்டு வேற சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். இன்னும் எவ்வளோ போய் தான்டா என்கிட்ட சொல்ல போகிறேன், இப்போ தான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு வேற சொல்லுவானா. டேய் இதுக்கப்புறம் நான் சத்தியமாக பொய்யே சொல்ல மாட்டேன்னு வேற திரும்பி சத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் வீட்டை தான் கட்டுவாங்க. உவன் வேற பார்ட்டிலாம் வேற வச்சுக்கிட்டு இருப்பான். எல்லாருக்கும் என்ன மேட்ரு பார்ட்டிலாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு வேற யோவும் கேட்டுட்டு இருப்பான். டேய் உட்காந்து என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உவன் வேற யோக்கு ஊட்டியெல்லாம் விட்டுட்டு இருப்பான். அதை பார்க்கும்போது லீக்கெல்லாம் வயிற்றுச்சலாக இருக்கும். இங்கே வேற எல்லாரும் பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டேய் இந்த நாள் வந்து இப்படியே போயிட்டு இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உவன் வேற பயங்கர எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிருவான். இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வளைச்சி வேற ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓன் வேற அப்படியே ஊஞ்சல்லே படுத்து தூங்கிட்டு இருப்பாளாம். ஏய் இங்கே என்ன பண்ணுற, வீட்டுக்குள்ளே வரலையா நீ அப்படின்ட்டு வேற லீயும் கேட்பான். இல்லைடா இங்கேயே கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டு இருக்கேன், இதுதான் என்னோட லாஸ்ட் டே இல்லை, ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஊஞ்சலை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வேற லீயும் பயங்கர ஷாக் ஆகிடுவான். ஆமாம் நான் வேறு ஒரு ரூம் பார்த்துட்டேன், அங்கே தான் நாளையிலேருந்து ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். ஏன் என்னாச்சு இங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியது தானே அப்படின்ட்டு வேற லீயும் கேட்பானா. இல்லைடா அது சரிப்பட்டு வராது, எவ்வளோ நாள் தான் நான் உனக்கே தொல்லையாக இருக்கிறது, அதனால தான் நான் வெளில போனேன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ வேற எனக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கடா, நீ மட்டும் இல்லைனா நான் நடு தெருவில் தான் நின்று இருப்பேன், அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. நான் வேணா ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு வேற கேட்பானா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விடு அப்படின்ட்டு வேற சொல்லிவிடுவா. இந்த பக்கம் இவன் வேற அவன் கம்போஸ் பண்ண சாங்கை வேற வாங்க போட்டு காமிச்சிட்டு இருப்பான். வாங்க வேற அதை கேட்டுட்டு கம்முன்னு வேற உட்காந்துட்டு இருப்பாரு. என்னடா கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க, சாங் நல்லா இருக்கா இல்லையா, இல்லை அவுடேட்டடாக இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பான். என்னது அவுடேட்டடாக இருக்காவா, டேய் சான்ஸே இல்லை செம்ம சூப்பராக இருக்குது, நான் வேணா ஒன்று சொல்லட்டுமா, இந்த சாங் பயங்கர சென்சேஷனலாக ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேற பயங்கரமாக பாராட்டிட்டு இருப்பாரு.
இப்போ தானே எனக்கு உயிரே வருது, இது உனக்கு பிடிக்காம போயிடுமோன்னு நினச்சேன் அப்படின்ட்டு வேற யோவா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். டேய் நீ வேற என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்டு, நீ அப்செட் ஆனால் என்னால் கண்டிப்பாக தாங்க முடியாது அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. உடனே வாங்கும், என்னாச்சு உனக்கு ரொம்ப வியர்டாக நடந்துக்கிற, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்குது அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கிம்பக் வாங்கி கொடு அப்படின்ட்டு வேற கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். அவனும் வேற வாங்கி நல்லா முக்குன்னு வேற முக்கிட்டு இருப்பானா. உடனே வாங்கும் பயங்கர ஹாப்பியாக உட்காந்துருப்பாரு. என்னடா பயங்கர ஹாப்பியாக இருக்க அப்படின்ட்டு வேற யோவும் கேட்பான். ஆமாண்டா என் பையன் பயங்கர ஃபேமஸாக ஆக போகிறான், அந்த பேர் அந்த பேப்பரில் இருக்க ஸ்டார் மாதிரி லீயும் பயங்கர ஃபேமஸாக ஆக போகிறான் அப்படின்ட்டு வேற காமிச்சிட்டு இருப்பாரு. உடனே யோவும் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கவலையே படாது, அதை விட பெரிய ஸ்டாராகவே ஆகிடுவான் லீ அப்படின்ட்டு வேற சொல்லிகிட்டு இருப்பான். இது நீயாடா இப்படிலாம் பேசுகிற, நீ வந்ததுலேருந்து இப்போ தானே உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே கேள்விப்படுறேன், உனக்கு வேணா இன்னொரு ஒரு கேட்கும் வாங்கிக்கோ, ஏன் நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் லீயை வேற எடுத்த ஃபோட்டோலாம் வேற பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்தோன்னே யோக்கு வேற பயங்கர ஷாக் ஆகிடும். என்னடா மிஷின் இது, குட்டி மிஷினாக இருக்குது, ஆனால் ஃபோட்டோலாம் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வேற ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆமாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு வேற கேட்பானா. ஆமாம் எல்லாத்தையும் காப்பி போடுறேன், அப்போ தான் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி வச்சுக்க முடியும் மெமரியா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஐயோ ரெக்கார்டிங் ரூமில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு வேற வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். அங்கே வேற அந்த சவுண்ட் இன்ஜினியர் தான் உட்காந்துட்டு இருப்பான். என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு வேற கேட்பானா. இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பார்க்கணும் அப்படின்ட்டு வேற சொல்வா. அவரா காலையிலேயே வந்துட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். எங்கே அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் இவன் வேற வீட்டில் கேமரா வச்சு வளைச்சி வேற ஃபோட்டோ எடுத்து அந்த மிஷினை வச்சு வேற பிரிண்ட் அவுட்லாம் போட்டு வேற விளையாடிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவன் வேற கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் எடுக்கவே மாட்டான். இவன் என்ன எடுக்கக்கூட மாட்டான். வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டானே, எங்கே போய் தொலைஞ்சான் அப்படின்னு வேற புலம்பிட்டு இருப்பா. சரி ஓகே நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வேற இவனும் புது வீட்டுக்கு போவாங்களாம். அங்கே வேற டோர் ஓப்பனில் இருக்கும். என்னது இது, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தானே வந்தோம், இப்போ என்ன ஓப்பனில் இருக்குது, ஒரு வேளை திருடனாக இருப்பானோ அப்படின்ட்டு வேற இவனும் உள்ளே போய் எட்டி பார்ப்பா. உள்ளே வேற யாரோ நின்றுக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே வேற ஒரு பேனை கையில் எடுத்துகிட்டு மண்டை மேலேயே ஒன்று போடலான்னு சொல்லிட்டு வேற கிட்ட போவான். அப்படியே வேற திரும்புவான். ஆனால் மண்டையிலே வேற ஓங்கி ஒரு அடி அடிப்பா. அவனை வேற அப்படியே சுருண்டு கீழே வந்துடுவான். அப்போ தான் ஃபேஸே பார்ப்பா. பார்த்தா நம்ம யோதான். அடி பாவி என்ன போய் அடிச்சுட்டு ஏடி, அது ஏண்டி என்னை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கிற பேனை வச்சு அப்படின்ட்டு வேற கதறிட்டு இருப்பான். டி நீங்கள் என்னடா பண்ணுற பூட்டின வீட்டில், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு வேற சொல்வா. இது நீ வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதனால தான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், அவள் தான் இந்த அட்ரஸை கொடுத்தா, அதனால தான் வந்து க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். ஃப்ளோர்லாம் எவ்வளோ அழுக்காக இருந்தது தெரியுமா, தேய்ச்சி தேய்ச்சி தொடச்சேன் 3 வாட்டி. அதேமாதிரி கர்ட்டன்லாம் கூட அழுக்காக இருந்தது, அதெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வேற காமிச்சிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே புரியுதுடா, இப்போ உனக்கு ரிட்டனில் என்ன வேணும் அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு சமைச்சு தரியா அப்படின்ட்டு வேற கேட்பான். சரி ஓகே அப்போ நீ சாப்பிட்டே போனா அவனுக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் நல்லா சமைச்சிக்கிட்டு இருப்பா. சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வர எல்லாத்தையும் வைப்பாலாம். எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக போயிடும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஏன்டா இத்தனை வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு வேற கேட்பான். இல்லை சாப்பிட்டேன், ஆனால் ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், யார்கிட்டே சொல்லாதானே, இது என் கதை கிடையாது, என் ஃப்ரெண்டோட கதை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கதையே ஏதோ சொந்தக்காரன் கதை மாதிரி வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் வேற பயங்கர எமோஷ்னலாக வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே இவன் வேற கண்ணெல்லாம் கலங்கி வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். என் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் இப்போது அவனுக்கு எல்லாமே இருக்காங்க. என்ன அவன் கூட இருக்கிறவங்களுக்கு தான் அவன் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ அவன் நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுவான் போல் அப்படின்ட்டு வேற யாரையும் சொல்கிற மாதிரி வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ என்னடா உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதுல்ல, வீட்டு சாப்பாடு நல்லா சாப்பிடு, உனக்கு எப்போ வேணாலும் வா, நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்லாம் வேற சொல்லுவாள். நீ வேற இப்படி சொல்லிட்டேன்னா அடிக்கடி வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவான், பரவாயில்லையா அப்படின்ட்டு வேற கேட்பான். எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. உனக்கு என்னோட பெர்மிஷன் வேணும், என் பெர்மிஷனோட தான் நீ இந்த ரூம்குள்ளே வரணும் அப்படின்ட்டு வேற இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே இப்போது நீ என்ன ஹாப்பியாக தானே இருக்க அப்படின்ட்டு வேற இவன் கேட்பானா. எனக்கு என்னடா நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், என்ன ஒவ்வொரு பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர எமோஷ்னலாக வேற பேசிக்கிட்டு இருப்பா. நீ கவலையே படாத, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அது இந்த யோகிட்ட சொல்லு, நான் பெரிய ட்ரபுள் ஷூட்டர், நான் எல்லாத்தையும் வேற சரி பண்ணிடுறேன், உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அவனும் வேற அங்கேருந்து கிளம்பிடுவானா. இவ்வளோ வேற சரி ஓகே போய் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வேற ஓப்பன் பண்ணுவா. அங்கே பார்த்தா அவனோட ஃபோட்டோ வேற ஒட்டி வச்சிருப்பான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம எக்ஸைட்டடாக போயிடும். எல்லா இடத்துலையும் வேற ஒட்டி வச்சிருப்பான். சரி சூச்சு வருதுன்னு சொல்லிட்டு சூச்சு போகலான்ட்டு வேற பாத்ரூமுக்கு போகலாம். அங்கே அந்த டாய்லெட் சீட்லேயும் வேற ஒட்டி இருப்பான். அடப்பாவி இந்த இடத்த கூட நீ விட மாட்டியான்னு சொல்லிட்டு பயங்கர காமெடியாக வேற சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் இங்கே வீட்டை தான் கட்டுவாங்க. ஓட ரூமில் வந்து பார்த்துக்கிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஃபோட்டோ எடுக்கும்போது அவளும் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்போ நம்ம ஃபோட்டோவை பார்த்து பயங்கர ஜாலியாக வேற என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாள் அப்படின்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். மார்னிங் எல்லாரும் வேற வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்களாம். உடனே யோகம் வந்துட்டு டெய்லி நான் கேள்விப்பட்டேன் நீ ஏதோ டெபியூ ஆக போகிறேன்னு சொல்லிட்டு வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டில் நல்ல விஷயம்டா, ஆல் த பெஸ்ட் கலக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமாம் இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு வேற இல்லையும் கேட்பானா. நானும் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டில் பார்ட் டைமராக தானே ஒர்க் பண்ணுறேன், ஸோ அப்படி இப்படின்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு வேற சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். பார்த்தா தான் லீக் ஆகவே ஆகாதுல. உடனே லீயும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீ யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ தான் என் அப்பா யோனா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. யோக்கு வேறு தூக்கி வாரி போட்டுரும். ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை
கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு அப்பா தான் இருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை. வேர்ல்ட் என்டர்டெயின்மெண்ட் சிஇஓ வாங்கு தான். வேறு எவனும் எனக்கு அப்பா கிடையாது. அதேமாதிரி நீ அப்பான்ற ஸ்தானத்தில் வந்து என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரிலாம் நடிக்காது, புரியுதா? எனக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் திரும்புவான். அங்கே பார்த்தா வந்து நிற்பா. இவங்க பேசுறது எல்லாத்தையும் வேறு கேட்டுட்டு இருப்பா போல். பயங்கர எமோஷ்னலாக வேறு நின்றுக்கிட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே யோக்கு வேறு உயிரே போயிடும். ஐயோ மாட்டிக்கிட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா பையன் 2 பேருமே வேறு லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்ச உடனே பயங்கர ஹர்ட் ஆகிருப்பாள். இப்போ என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், கமெண்ட், ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே காலிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.